இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் சினிமாவை ஆட்சி செஞ்ச நடிகர்கள்ல முக்கியமானவர் எம்ஜிஆர். பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்க இவரு 3 திரைப்படங்களை தயாரிச்சும் இயக்கியும் இருக்காரு. இந்த 3 திரைப்படங்களுமே பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில அதுல 2 படங்கள்ல நாயகியா நடிச்சவங்க தான் நடிகை லதா. எம்ஜிஆர் இயக்குன 2வது படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தான் இவங்க திரைத்துறை அறிமுகமான முதல் படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அதை தொடர்ந்து எம்ஜிஆர் கூட பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை நடிச்சிருந்த லதா அவரோட கடைசி படமாக மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்ற திரைப்படத்திலையும் நடிகையா நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் எம்ஜிஆர் முதல்வரான அப்புறம் வெளியாகி இருந்தது. எம்ஜிஆர் அரசியல்ல குதிச்சு முதல்வரான அப்புறம் நடிப்பிலிருந்து விலகுனதை தொடர்ந்து லதா அடுத்து முன்னணி நடிகர்களாக இருந்த கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் உள்ளிட்ட நடிகர்கள் கூட நடிக்க தொடங்கினாங்க. இவங்க கூட பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்க லதா மற்ற ஹீரோக்கள் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாலும் ரஜினிகாந்த் மற்றும் லதா பற்றிய கிசுகிசுக்கள் அதிகம் பரவி இருந்தது. இது தொடர்பா லதா கலந்துகிட்ட ஒரு பேட்டியில ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு நல்ல நண்பரும் கூட. அப்போதான் அவரு திரைத்துறையில வளர்ந்துட்டு வர காலம். ஆனா நான் பல படங்கள்ல நடிச்சிருந்தேன். எம்ஜிஆர் ஹீரோயின் என அழைக்கப்பட்டவள் தான் நான். 1000 ஜென்மங்கள் படத்துல ஷூட்டிங் கோவை ஆழியர் டேம் பக்கத்துல நடந்த பொழுது மஞ்சுளா விஜயகுமார் என் கூட இருந்தாங்க. நாங்க நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய குரூப்ல மாலை நேரத்துல கலந்து வந்து இணைஞ்சிட்டு போவாங்க. நாங்க பேசிக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். மத்தபடி கிசு கிசு வர அளவுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அந்த காலத்துல சும்மாவே எதையாவது சொல்லிடுவாங்க. அது போல ரஜினியும் என்னையும் நினைச்ச நிறைய கதை சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது. ரஜினிகாந்த் ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு வரைக்கும் நான் மதிக்கும் நல்ல நடிகரை விட நல்ல மனிதர். இன்னைக்கும் அவரு அடக்கமா இருக்கிறதுனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பல நடிகர்கள் கூட நடிக்கிற வாய்ப்பு எம்ஜிஆர் படத்தோட கால் ஷீட் காரணமா இல்லாம போனாலும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் லதா ஜோடி பத்தி பேசுறாங்க. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு லதா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.